வீடியோல செபி லான்ச் பண்ண போற ஒரு புது ப்ராடக்ட்ட பத்தி தான் பார்க்க போறோம். and I'm Ashni Shantini of 9th D from Bharati Vidyalaya Metric Higher Secondary School, ரெடிப்பட்டி நாமக்கல். இப்ப நீங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர். அக்டோபர்ல இருந்தே ஃபாலிங் ஆகிக்கிட்டு இருக்க ஒரு மார்க்கெட்ல உங்களால உங்களுடைய மணியை மல்டிபிள் பண்ண முடியுமா? கண்டிப்பா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டரால பண்ண முடியாது. நிறைய லாசஸ் மட்டும்தான் நடக்கும். இந்த மாதிரி வரக்கூடிய லாசஸ் தான் ப்ராஃபிட்டா மாற்ற முடியும்னு செபி ஒரு புது ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுதான் SIF, ஸ்பெஷலைஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட். இது எப்படி யூஸ் ஆகும்னா, இப்போ நீங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டரா இருந்து ஒரு 75 lakhs இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பெரிய போர்ட் ஸ்டுடியோவே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து PMS குள்ள என்டர் ஆகணும்னாலே நமக்கு அட்லீஸ்ட் 50 lakhs தேவைப்படும். அது மட்டும் இல்லாம PMS கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ். ஏன்னா செக்டார் ஓரியன்டா இருக்கும், கான்சென்ட்ரேட்டடா இருக்கும், அண்ட் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். ஈவன் டாக்ஸ்ல கூட நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கும் PMSக்கும் நடுவுல தான் SIF இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. SIFல மொத்தமா 7 கேட்டகரியா வரும். 3 ஈக்விட்டி, 2 ஹைபிரிட் அண்ட் 2 டெப்ட். ஈக்விட்டில ஃபர்ஸ்ட் லாங் ஷார்ட் ஃபண்ட். இது ஒரு ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட். இதுல அப் டு 80% எந்த ஒரு ப்ராடக்ட்டை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் அப் டு 25% டெரிவேட்டிவ் பொசிஷன்ஸையும் சூஸ் பண்ணிக்கலாம். மியூச்சுவல் ஃபண்டோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதுல ரிஸ்க் கொஞ்சம் தெரியுது. செகண்ட், எக்ஸ்டாப் 100 லாங் ஷார்ட் ஃபண்ட். இதுல ஸ்மால் கேப்பும் மிட் கேப்பும் மட்டும்தான் இருக்கும். இதுலயும் 25% டெரிவேட்டிவ் பொசிஷன்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்டோட கம்பேர் பண்ணும்போது இதுல இன்னுமே ரிஸ்க் தெரியுது. தேர்ட், செக்டார் ரொட்டேஷன் லாங் ஷார்ட் ஃபண்ட். இதுல வெறும் 4 செக்டார்ஸை மட்டும் ஐடென்டிஃபை பண்ணி அதுல இருக்கக்கூடிய ஷேர்ஸை வாங்கலாம். வெறும் 4 செக்டார்ஸை மட்டும் ஐடென்டிஃபை பண்ணி வாங்குறதுனால இது ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா இருக்கும். அதனால நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும், இல்லைன்னா இது ரொம்ப ஈஸியா லாஸ் ஆகிரும். இதுல இன்னும் 2 ஹைபிரிட், 2 டெப்ட் ஃபண்ட் இருக்கு. அதை பத்தி நமக்கு இன்னும் தெரியல. இதுல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸும் இருக்கு. இதுல முக்கியமா நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்ப நீங்க இதுல 10 lakhs இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க, அது அப்ரிஷியேட் ஆகி 15 lakhs மாறிடுச்சுன்னா நீங்க வித்ட்ரால் பண்ணும்போது வெறும் 5 lakhs மட்டும் தான் வித்ட்ரால் பண்ணணும். ஏன்னா இவங்க மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாண்டர்டாவே 10 lakhs மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. செபி இந்த ப்ராடக்ட் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா மத்ததோட கம்பேர் பண்ணும்போது இதுல ரிஸ்க் அதிகமா இருக்க மாதிரி தான் தெரியுது. சப்போஸ் இந்த ப்ராடக்ட்டை எந்த கம்பெனியாவது லான்ச் பண்ணணும்னா அட்லீஸ்ட் 10 lakh கோராவது தேவைப்படும்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இது லான்ச் ஆனதுக்கு அப்புறம் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஏத்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் நடக்கும். அதை பத்தி டீட்டெயிலா நம்ம அடுத்து வர வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். Until then, bye from Nishantini.